சார் அடுத்தது சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம சிங்கிள் ஃபேஸ் சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஏசியில் தான் வரும். சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ்னு ஏசியில் மட்டும்தான் வரும். டிசியை பொறுத்தவரை தெர் இஸ் நோ சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ், ஒன்லி டிசி மட்டும்தான். அதில் ப்ளஸ் மைனஸ் தான். டிசியை பொறுத்த வரலையும் பொலாரிட்டி. ஸோ டிசி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஸோ டிசி ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுவோன்னா ப்ளஸ் மைனஸ் ரெப்ரசன்டேஷன் அது எப்படி சிம்பிளில் யூஸ் பண்ணுவோன்னா ஸோ ப்ளஸ் மைனஸ் 2 டெர்மினல், ஒரு டெர்மினல் ப்ளஸ்ஸாகவும் இன்னொரு டெர்ம் மைனஸாகவும் ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். ஏசின்னு வரும்போது ஸோ ஏசி ரெப்ரசன்டேஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஸோ ஏசி ரெப்ரசன்டேஷன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஸோ அதில் சிங்கிள் ஃபேஸாக இருந்ததுன்னா சிங்கிள் ஃபேஸ் ஸோ சிங்கிள் ஃபேஸ் சப்ளையாக இருந்தால் ரெப்ரசன்டேஷன் ஃபேஸ் நியூட்ரல். 3 ஃபேஸ் சப்ளை அப்படின்னு வரும்போது அதோட ரெப்ரசன்டேஷன் ஆர் ஒய் பி நியூட்ரல். ஸோ நியூட்ரல் சேர்த்திங்கன்னா 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டம், 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டம். நியூட்ரல் இல்லை வெறும் ஆர்ஒய்பி இதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஃபேஸ் 3 ஒயர் சிஸ்டம். ஸோ 3 ஃபேஸில் 2 டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்குது. 3 ஃபேஸ் 3 ஒயர், 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அந்த நியூட்ரல் ஸோ அந்த சிங்கிள் ஃபேஸில் ஃபேஸ் நியூட்ரல் மட்டும்தான் இருக்கும். என்ன சார் டிஃப்ரென்ஸ் சிங்கிள் ஃபேஸுக்கும் 3 ஃபேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ சிங்கிள் ஃபேஸ் சப்ளை அப்படின்னு சொல்லும்போது அந்த சிங்கிள் ஃபேஸ் சப்ளையில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் கரண்ட் இதில் வரக்கூடிய வோல்டேஜ் கரண்ட் எல்லாமே ஃபேஸ் குவான்டிட்டி, ஐ ஃபேஸ் வி ஃபேஸ் ஃபேஸ் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ √3 ஸோ 230 வோல்ட்ஸ் வரும். ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ Vm/√2 மேக்ஸிமம் வோல்டேஜ்லேருந்து √2 ஸோ Im/√2 இதுதான் நம்ம அந்த கரண்ட்டுடைய வேல்யூ அல்லது 0.707 இன்ட்டு Vm. என்ன மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அதில் 70.7% நம்ம ரெப்ரசன்டேஷனாக கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் 230 வோல்ட் சப்ளைன்னு சொல்கிறோம். அந்த 230 வோல்ட் சப்ளைன்றது ஆர்எம்எஸ் வேல்யூ, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ, எஃபெக்டிவ் வேல்யூ. நம்ம அப்ளை பண்ணுற ஏசியில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏசியை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அதுதான் நம்ம 230 வோல்ட் சொல்கிறோம். அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ வேறு. அந்த மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன்னா ஸோ இது Vm/√2ன்னு போட்டிருக்கோம். அப்போ நமக்கு வி ஃபேஸ் இது கொடுத்துருக்காங்க, ஆர்எம்எஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அதோட நம்ம என்ன பண்ணுறோம் இன்ட்டு √2 மல்டிப்ளை பண்ணால் Vm கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சப்ளையுடைய மேக்ஸிமம் வேல்யூ நம்ம வீட்டில் ஹவுஸ் ஹோல்ட் சப்ளை அதுன்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் சப்ளை ஏசி சப்ளை சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் கன்வென்ஷனல் ஏசி சப்ளை சிங்கிள் ஃபேஸ் சப்ளையாக இருந்ததுன்னா அதோடைய மேக்னிடியூட் 230 வோல்ட்னு சொல்கிறோம். வி 230 வோல்ட் இது ஆர்எம்எஸ் வேல்யூ இண்டிகேட் பண்ணுது. இட்ஸ் நாட் ஏ மேக்ஸிமம் வேல்யூ, இட் இண்டிகேட் தி ஆர்எம்எஸ் வேல்யூ. அப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏசியுடைய மேக்ஸிமம் வேல்யூ வேணும். ஸோ அப்போ தேர்ஃபோர் இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா Vm இன்ட்டு √2 இன்ட்டு 230 ஆர்எம்எஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய வேல்யூ தான் நமக்கு அந்த Vm. ஸோ அப்போ இதுதான் நமக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏசி வோல்டேஜுடைய மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அரௌண்ட் 320 330 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ அதுதான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ சார். அப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏசி வோல்டேஜ் வரும்போது அதில் ஒரு ஃபேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே ஃபேஸ் குவான்டிட்டி. வேறஸ் அதுவே 3 ஃபேஸ் சப்ளைன்னு வரும்போது அங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே லைன் வோல்டேஜஸ். இங்கே நம்ம VIன்னு சொல்கிறது எல்லாமே லைன் வோல்டேஜஸ், லைன் குவான்டிட்டி. ஸோ 3 ஃபேஸ் சப்ளையில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது லைன் குவான்டிட்டி, சிங்கிள் ஃபேஸ் சப்ளையில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணது ஃபேஸ் குவான்டிட்டி. ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கிறோம், நியூட்ரலோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ நியூட்ரல் இஸ் ஏ கிரவுண்ட் பாயிண்ட். அப்போ இதுக்கு என்ன வோல்டேஜ் இருக்குது அது மாதிரி மெஷர் பண்ணக்கூடியது எல்லாமே ஃபேஸ் வோல்டேஜஸ். வேறு 3 ஃபேஸ் சப்ளையில் 2 ஃபேஸுக்கு நடுவில் நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்ணுவோம். தட் இஸ் கால்டு லைன் குவான்டிட்டி. ஸோ பிட்வீன் 2 ஃபேஸஸ் கரண்ட் என்ன? ஸோ அப்போ 3 ஃபேஸ் சப்ளைன்னு வரும்போது அங்கே நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறது எல்லாமே லைன் குவான்டிட்டி VL ILன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். லைன் குவான்டிட்டின்றது VL அல்லது IL, கரண்ட்டாக இருந்தால் IL. ஃபார் எக்ஸாம்பிள் VL என்றது பிட்வீன் R to Y. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கோம். R ஃபேஸுக்கும் Y ஃபேஸுக்கும் நடுவில் மெஷர் பண்ணக்கூடிய வோல்டேஜ் RYB. இந்த 3 ஃபேஸுக்கு நடுவில் மெஷர் பண்ணக்கூடிய வோல்டேஜ். ஸோ இங்கே ஒரு வோல்ட் மீட்டர் மெஷர் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கால் அஸ் தி VL. இப்போ இந்த 3 ஃபேஸ் சப்ளை சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் ஸோ நமக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே டிரான்ஸ்மிஷன் லைன் 3 லைன் இருக்கும், RYB இது மாதிரி 3 லைன் இருக்கும். ஸோ RYB, another one நியூட்ரல்.
ஸோ மொத்தம் 4 லைன் நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் மேலே போகக்கூடிய அந்த கம்பத்தில் போகக்கூடிய ஒயரில் பார்த்தீங்கன்னா 4 லைன் இருக்கும். RYB அனதர் ஒன் நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க. தென் ஒன் மோர் ஒயர் கொடுத்துருப்பாங்க, அது கேரியர் கம்யூனிகேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயினாக 4 ஒயர் இருக்கும். ஸோ 3 ஃபேஸஸ் ஒரு லைன் இருக்கும். சிங்கிள் ஃபேஸ் சப்ளைனா பிட்வீன் எனி ஒன் ஃபேஸ் ஏதாச்சும் ஒரு ஃபேஸுக்கு நியூட்ரலுக்கு மெஷர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி V ஃபேஸ். இது சிங்கிள் ஃபேஸ் சப்ளை, ஒன்லி ஃபார் சிங்கிள் ஃபேஸ். வேறஸ் 3 ஃபேஸ் சப்ளைனா பிட்வீன் 2 ஃபேஸஸ் ஏதாச்சும் 2 ஃபேஸுக்கு நடுவில் வோல்டேஜை கரண்ட்டை மெஷர் பண்ணுவாங்க. இந்த குவான்டிட்டி VLன்னு சொல்கிறோம். ஸோ VL. ஸோ அப்போ லைன் வோல்டேஜ்ன்றது மெஷர்மெண்ட் பிட்வீன் 2 ஃபேஸஸ், 2 ஃபேஸ்க்கு நடுவில் மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட் தி லைன் குவான்டிட்டி. ஃபேஸ் குவான்டிட்டின்றது பிட்வீன் ஃபேஸ் அண்டு நியூட்ரல். ஸோ ஃபேஸ் மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மெஷர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் RYBயில் ஒரு ஃபேஸ் எடுத்துக்கிட்டு நியூட்ரலோட மெஷர் பண்ணுறோம். ஃபேஸ் மெஷர்மெண்ட், மெஷர்மெண்ட் பிட்வீன் எனி ஒன் ஃபேஸ், மெஷர்மெண்ட் பிட்வீன் எனி ஒன் ஃபேஸ் டு நியூட்ரல், எனி ஒன் ஃபேஸ் டு நியூட்ரல். ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் RYBயில் எனி ஒன் ஃபேஸ் டு நியூட்ரல், தட் இஸ் கால்ட் அஸ் தி ஃபேஸ் குவான்டிட்டி. ஸோ அதை நம்ம ரெப்ரசன்ட் வந்து V ஃபேஸ் I ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அது ஜென்ரலாக VI சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் ஃபேஸ் குவான்டிட்டி. சிங்கிள் ஃபேஸ் சப்ளை அப்படின்னு வரும்போது ஃபேஸ் மெஷர்மெண்ட், சிங்கிள் ஃபேஸ் சப்ளையில் ஃபேஸ் மெஷர்மெண்ட். 3 ஃபேஸ் சப்ளை, ஸோ லைன் மெஷர்மெண்ட். ஸோ லைன் மெஷர்மெண்ட், ஸோ லைன் மெஷர்மெண்ட்டு எதை சொல்கிறோன்னா மெஷர்மெண்ட் பிட்வீன் எனி ஒன் ஃபேஸ் அண்டு அனதர் ஃபேஸ், measurement between any 2 phases, measurement between any 2 phases, between any 2 phases ஏதாச்சும் 2 ஃபேஸுக்கு நடுவில் மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட் தி லைன் எனி 2 phases. இதில் வந்து ஒரு ஃபேஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் R ஃபேஸ் நியூட்ரல். ஸோ இங்கே மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி V ஃபேஸ். ஸோ வேறஸ் இங்கே ஏதாச்சும் 2 ஃபேஸ் எடுத்துக்கிறோம் YB அல்லது RY, ஏதாச்சும் 2 ஃபேஸ் எடுத்துக்கிறோம், 2 ஃபேஸ்க்கு நடுவில் மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட் லைன் குவான்டிட்டி. ஸோ லைன் மெஷர்மெண்ட், ஃபேஸ் மெஷர்மெண்ட், ரைட். ஸோ நமக்கு 3 ஃபேஸ் சப்ளையாக இருந்தாலும் சிங்கிள் ஃபேஸ் சப்ளையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஃபேஸுடைய வோல்டேஜும் 230 வோல்ட். பேலன்ஸ்டு சப்ளைன்னு வரும்போது ஸோ நமக்கு R ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். R ஃபேஸ் அப்படின்னு வரும்போது VR, Y ஃபேஸ் VY, B ஃபேஸ் VBன்னு சொல்கிறோம். இதனுடைய மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா ஸோ 230 வோல்ட். ஸோ இதனுடைய மேக்னிடியூடும் 230 வோல்ட், இதனுடைய மேக்னிடியூடும் 230 வோல்ட். ஸோ எல்லா ஃபேஸுடைய மேக்னிடியூட் 230 வோல்ட், அது மாறாது. எந்த 2 ஃபேஸ் R ஃபேஸுக்கு நியூட்ரலுக்கு மெஷர் பண்ணால் 230 தான், ஒய்க்கு நியூட்ரலுக்கு மெஷர் பண்ணால் 230 தான், பிக்கு நியூட்ரலுக்கு மெஷர் பண்ணால் 230 வோல்ட் தான். அப்போ எனி 2 ஏதாவது ஒரு ஃபேஸுக்கு நியூட்ரல் மெஷர் பண்ணால் வோல்டேஜ் 230 வோல்ட் தான். ஆனால் இப்போ RYB இந்த 3 ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது R ஃபேஸுக்கும் Y ஃபேஸுக்கு நடுவில் 120 டிகிரி ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ அப்போ இதை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்தபோது இது 0 டிகிரி, இது 120 டிகிரி, இது 240 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு R ஃபேஸ் பார்க்கும்போது. அப்போ இதுதான் வெக்டார் டயக்ராமாக போடும்போது R ஃபேஸ். ஸோ இது VR, இதுலேருந்து 120 டிகிரி தள்ளி தான் Y ஃபேஸ் VY, இதிலேருந்து 120 டிகிரி தள்ளி தான் B ஃபேஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 120. ஸோ ஒவ்வொரு ஃபேஸும் 120 டிகிரி ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம R ஃபேஸ் ரெஃபரன்ஸாக எடுக்கும்போது இது 230 ஆங்கிள் 0, இது 230 R ஃபேஸோடு பார்க்கும்போது 120 டிகிரி லேகிங், இது B ஃபேஸ் 230 R ஃபேஸோடு பார்க்கும்போது -240 டிகிரி. ஸோ இதுதான் நமக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிள். 230 நம்ம கன்வென்ஷனல் சப்ளை எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சப்ளை 230 வோல்ட், அதை ஃபேஸ் பண்ணி போடுவோம் சார். இப்போ ஏதாச்சும் 2 ஃபேஸ்க்கு நடுவில் மெஷர் பண்ணுறோம், ஏதாச்சும் 2 ஃபேஸ்க்கு நடுவில், ஃபார் எக்ஸாம்பிள் R அண்ட் Y இதுக்கு நடுவில் மெஷர் பண்ணுறோம். VRY அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெக்டார் டயக்ராத்தில் இந்த VRY என்றது என்னென்னா R ஃபேஸுக்கும் Y ஃபேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ VRY என்றது difference between potential difference between R phase and Y phase. ஸோ இதுவும் 230 இதுவும் 230 தானே சார், டிஃப்ரென்ஸ் 0 தானே சார், அது நார்மலாக 0 டிகிரி, ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருந்தால்
ஆனால் இது ஒரு டைரக்ஷனில் இருக்குது, இது ஒரு டைரக்ஷனில் இருக்குது. அதனால் நம்ம அதை டைரெக்டாக சப்ராக்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம வெக்டாராக போகிறோம். ஸோ ரெண்டுமே சேம் மேக்னிடியூடு தான், ஆனால் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இது வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார்னால் ஒரே டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். வெக்டார் குவான்டிட்டி, அதனால் வெக்டாராக கொண்டு போகிறோம். ஸோ என்ன செய்ய போகிறோம், இந்த விஆர்ஒய்ன்றது டிஃப்ரென்ஸ்னு போட்டிருக்கோம். இது எப்படி எடுக்கிறோம், விஆர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் விஒய், விஆர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் விஒய். அதாவது விஆரோட மைனஸ் விஒயை ஆட் பண்ண போகிறோம். சார் மைனஸ் விஒய்ன்றது எங்கே சார் இருக்குது, இது நம்ம இந்த ஒய்யை இந்த டைரக்ஷனில் எடுத்திருக்கோம். இது ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த டைரக்ஷனில் எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தால் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இது ஆப்போசிட் டைரக்ஷன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன் பாசிட்டிவாக இருந்தால் இதனுடைய ஆப்போசிட் இந்த டைரக்ஷன் மைனஸ் விஒய். அப்போ விஒய் நம்ம மைனஸ் விஒய் கிடச்சிருது. இப்போ இதுக்கு உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி, இது 120 டிகிரி, இது பைசெக்ட் பண்ணும்போது 60 டிகிரியாக கிடைக்கும். தென் இப்போ இதை ஆட் பண்ண போகிறோம். அடிஷன்ன்றது இதுலேருந்து பேரலல் லைன், ஸோ 2VR. அதே மாதிரி இதுலேருந்து பேரலல் லைன் 2VY மைனஸ் விஒய். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணினா தான் இந்த டைரக்ஷன் விஆர்ஒய். ஸோ இந்த ஆங்கிள் 30 டிகிரி, இந்த ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ இந்த விஆர்ஒய் இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பைசெக்ட் பண்ணிக்கிறோம் 90 டிகிரியை போட்டு. ஸோ அதுலேருந்து பாதி கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஆங்கிளை யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா விஆர்ஒய் இஸ் நாட் ஏ 230 வோல்ட் கிடையாது, அரவுண்ட் 415 வோல்ட் கிடைக்கும். அந்த வெக்டார்லேருந்து வரக்கூடியது. ஸோ இந்த வெக்டார்லேருந்து வரக்கூடியது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் 30 டிகிரி, இதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா, ஸோ இதுலேருந்து பைசெக்ட் பண்ணி 90 டிகிரி போட்டிங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறும். ஸோ இந்த லென்த்து 230 தெரியும், அதுலேருந்து காஸ் 30 போட்டிங்கன்னா நமக்கு இந்த லென்த்து தெரியும். அதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடியதான் 415 வோல்ட்ஸ். அப்போ 3 ஃபேஸ் சப்ளையில் பிட்வீன் எனி 2 ஃபேஸஸ் மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு 415 வோல்ட், அரவுண்ட் 415 வோல்ட்ஸ் வரும். சிங்கிள் ஃபேஸ் சப்ளையாக இருந்தால் பிட்வீன் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் 230 வோல்ட், 3 ஃபேஸில் 415 வோல்ட். ஸோ அப்போ 3 ஃபேஸ் மெஷர்மெண்ட்டில் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 415 வோல்ட், சிங்கிள் ஃபேஸ் மெஷர்மெண்ட்டில் ஃபேஸ் டு நியூட்ரல் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட். இதுதான் 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ். என்ன வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரைட், இந்த டிஃப்ரென்ஸ் இது மெயினாக லைன் வோல்டேஜ் 3 ஃபேஸ் பார்த்துருக்கோம். வேறு என்னென்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் சப்ளை. ஸோ நமக்கு சிங்கிள் ஃபேஸ் சப்ளையில் ஒரு நம்ம லோடை யூஸ் பண்ணுறோம். ஸோ லோடு வந்து வீட்டுக்கு சப்ளை கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு சப்ளை கொடுக்கும்போது வீட்டில் ஒரு மோட்டர் போட்டிருக்கோம், மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு டிவி ஆன் பண்ணுறோம், வேறு ஒரு லோடை ஆன் பண்ணுறோம். ஸோ ஒரு ஏசி ஆன் பண்ணுறோம். ஏசி ஆன் பண்ணும்போது லோடு குறையும், இன்னும் வந்து லோடு அதிகமாக எடுக்கும்போது சப்ளை குறையும், ட்ராப் ஆகும். ஸோ அப்போ நமக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகும், கரண்ட் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி சிங்கிள் ஃபேஸ் சப்ளையில் வரும். வேறு இதுவே நீங்கள் 3 ஃபேஸ் சப்ளையாக கொண்டு போனீங்கன்னா, இப்போ ஆர் ஃபேஸில் மோட்டரை கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஆர் ஃபேஸுக்கு நியூட்ரலுக்கும் மோட்டர் கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஒய் ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் ஏசியை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஆர் ஃபேஸில் தனியாக லோட் கரண்ட், ஒய் ஃபேஸுக்கு தனியாக லோட் கரண்ட், வோல்டேஜ் ட்ராப் ஆகாது. ஸோ ஒரே ஃபேஸில் கனெக்ட் பண்ணால் நம்ம லோடு அதிகமாக வோல்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே, அந்த ஃபேஸுடைய வோல்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நிறையா கரண்ட் எடுக்க வோல்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். வேறு 3 ஃபேஸ் சப்ளையாக யூஸ் பண்ணிங்கன்னா லோடு பேலன்ஸ்டாக கொண்டு போகும்போது நமக்கு வோல்டேஜ் ட்ராப் வராது. ஸோ அதனால் கரண்ட்டு நமக்கு என்ன ஆகும்னா அதிகமாக எடுக்காது, கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாக இருக்காது. ஸோ வோல்டேஜ் குறைஞ்சி போச்சுன்னு வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் வோல்டேஜ் என்ன ஆகும், அந்த கரண்ட்டை கொண்டு போகிறதுக்கு அது ஒர்க் பண்ண வைக்கிறது இன்னும் அதிகமான கரண்ட்டை ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கும். வோல்டேஜ் குறைய லோடு வந்து இன்னும் அதிகமாக கரண்ட்டை ட்ரைன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் 3 ஃபேஸில் கிடையாது. அப்போ 3 ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணும்போது நமக்கு வோல்டேஜ் ஸ்டெபிலிட்டி கிடைக்குது, கரண்ட் கன்சப்ஷன் மினிமம் ஆகுது. இதுதான் மெயின் பாயிண்ட். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த லாஸஸ் 3 ஃபேஸ் சப்ளையில் லாஸஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஃபேஸ் சப்ளை லாஸஸ் அதிகமாக இருக்கும். லாஸஸ்ன்ற இந்த காப்பர் லாஸஸ், கண்டக்டர் லாஸஸில் வரக்கூடியது சிங்கிள் ஃபேஸில் அதிகமாகவும் 3 ஃபேஸில் கம்மியாகவும் இருக்கும். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 3 ஃபேஸ் மோட்டர்லாம் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஃபேஸ் மோட்டர் ரொட்டேட் பண்ணுறதுக்கு 3 ஃபேஸ் சப்ளை வேணும். சிங்கிள் ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணி 3 ஃபேஸ் மோட்டர் ரன் பண்ண முடியாது. பண்ணலாம், என்ன பண்ணலாம்னா சிங்கிள் ஃபேஸை ஒரு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி அது 3 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது சப்ளை கொடுத்து கொண்டு போகலாம். அது நிறையா சர்க்யூட் போகலாம். கன்வென்ஷனல் ஏசி சப்ளை அப்படியே சிங்கிள் ஃபேஸை கொண்டு போய் ஒரு மோட்டருக்கு 3 ஃபேஸ் மோட்டர் கொடுத்தா மோட்டர் ரொட்டேட் ஆகாது. ஏன்னா அந்த மோட்டர் ரொட்டேட் ஆகிறதுக்கு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு 3 ஃபேஸ் சப்ளையில் கிரியேட் ஆகுது. அதனால் 3 ஃபேஸ் மோட்டர் ரன் பண்ணுறதுக்கு 3 ஃபேஸ் சப்ளை வேணும். சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் ரன் பண்ணுறது சிங்கிள் ஃபேஸ் சப்ளை, 3 ஃபேஸ் மோட்டர் ரன் பண்ணுறது 3 ஃபேஸ் சப்ளை. ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ். மெயினாக லாஸஸ் கம்மியாகும், வோல்டேஜ் ஸ்டெபிலிட்டி நல்லா கிடைக்கும், கரண்ட் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். இதில்
ஸோ சிங்கிள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அதில் 230 வோல்ட் சப்ளைன்னு சொல்கிறோம், 3 ஃபேஸில் 415 வோல்ட் சப்ளை. ஸோ ஃப்ரம் த பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நமக்கு தெரியும் ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை 230 வோல்ட். அப்போ அந்த 230 வோல்ட் நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது கரண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது 415 வோல்ட், வோல்ட்டே அதிகமாக இருக்குது. அப்போ லோடு அப்ளை பண்ணால் கரண்ட் நமக்கு கம்மியாக தான் வரப்போகுது. ஸோ V ஈக்குவல் டு I/Rன்னு சொல்கிறோம். அப்போ வோல்ட்டேஜ் ரைஸ் ஆக கரண்ட் கம்மியாக போயிட்டுருக்கும். அதுதான் அந்த ப்ராப்ளம் அதில். அப்போ நமக்கு இந்த வோல்ட்டேஜ் ரைஸ் பண்ணியிருக்கோம், கரண்ட் கம்மியாக இருக்கும். சிங்கிள் ஃபேஸில் வோல்ட்டேஜ் கம்மியாக இருக்குது, கரண்ட் அதிகமாக இருக்குது. திஸ் இஸ் த கான்செப்ட்.